திருப்பூர் தான் என்னோட சொந்த ஊர். நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. அம்மா அப்பா வந்து நிவேதா தோழர் தான் கால் பண்ணி இல்ல அடுத்த தலைமுறை பெண்களுக்கு இந்த பெண்ணியம் போய் சேரணும் அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்து முகநூல்ல எழுதுறத நம்ம இந்த போர்ட்டல்ல எழுதுவோம் அப்படின்னா, நான் கணத்துல பாத்தீங்கன்னா நான் அப்படியே திரும்பி பாக்குறேன். என்னை சுத்தி முழுக்க ஆண்கள் தான் இருக்காங்க, ஒரு பெண் கூட அங்க இல்ல. பங்களிப்பும் சரி, அரசியல் பங்களிப்பும் சரி, பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி வருவாங்க? ஜேர்னலிசம் படிக்கிறது எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் ஒரு கீழ் நடுத்தர குடும்பம் தானே, பயப்படுவாங்க. இந்த மாதவிடாய்ங்கிற விஷயத்த இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, அதை ஏன் வந்து இன்னும் அசிங்கமான ஒரு சொல்லாகவே வச்சிருக்கோம், ஏன் பொது வழியில அதை உச்சரிக்க தயங்குறோம் அப்படிங்கிறது. ஆஃபீஸருக்கு டாய்லெட் அட்டாச்சா இருக்கு ரூமோட அப்படின்னு சொல்லுவாங்களாம். போய் பார்த்தா அங்க ஒரு யூரினல் இருக்கான். ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு புரிதல் இல்லை, குறை சொல்லல. ஆனா இந்த வசதிகளை நம்ம பெண்கள் வர வரதான் அதை பெருக்கிக்கிட்டே வரணும். ஓகே, இந்த தளம் உன்னுடைய பேராலும் குடும்ப கௌரவங்கிற பேராலும் உங்க உரிமைகளை நீங்க பழி கொடுத்துருக்கீங்க. இங்க நீங்க அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சுதந்திரமா இருக்கலாம்ல, நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. பெண்களை பத்தின ஒரு விழிப்புணர்வும் நம்ம கிட்ட இல்லை. அதை பத்தி நம்ம பேசணும், குரல் எழுப்பணும், அது ரொம்ப நியாயமானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்ம தொடர்ச்சியாக பெண்ணோட உரிமையை பத்தி ஃபர்ஸ்ட் குரல் எழுப்பிட்டே இருக்கோம். ஸ்டோரிஸ் வாசகர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது எழுத்தாளர், இயக்குனர், சமூக செயற்பாட்டாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்ட தோழர் கீதா இளங்கோவர்களோட இணைந்திருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். தோழர், உங்களுடைய ஆரம்ப கால பயணம் பத்தி சொல்லுங்க. அனைத்து இந்திய தகவல் பணியில ஆல் இந்தியா ரேங்க் 2 வந்திருக்கீங்க. அதை தொடர்ந்து அரசு பணியில இருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கீங்க. அதை பத்தி. திருப்பூர் தான் என்னோட சொந்த ஊர். நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. அம்மா அப்பா வந்து அதிகம் படிக்காதவங்க. அப்போ வந்து அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட இலக்காக இருந்தது. ஏன்னா என்னோட தலைமுறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சுட்டு ஏதோ ஒரு பணி எல்லாம் கிடைக்குமாலாம் தெரியாது நமக்கு. அப்போ அரசு பணி தான் ஒரு இலக்கா வச்சு தான் நான் பயணம் பண்ணேன். இன்னொன்று வந்து நான் படித்தது பிஎஸ்சி நியூட்ரிஷன். ஆனால் எனக்கு ஜேர்னலிசம்ல தான் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநிலையில ஜேர்னலிசம் கிடையாது. இப்போதான் நிறைய மீடியா சயின்ஸ் வந்திருக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்ல தான் ஜேர்னலிசம் இருக்கும். ஆனால் நான் முழு நேரமா ஜேர்னலிசம் படிக்கிறது எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் ஒரு கீழ் நடுத்தர குடும்பம் தானே, பயப்படுவாங்க. ஒரு ஜேர்னலிஸ்டானா யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க அப்படியெல்லாம் வந்துட்டு பயப்படுவாங்க. அதனால வந்து நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணேன். அப்போதான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ஜேர்னலிசம் வந்து தொலைநிலை கல்வியில ஆரம்பிச்சாங்க. ஸோ முதல் செட்ல நான் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலை பார்த்துக்கிட்டே தான் போஸ்ட் கிராஜுவேஷன் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொச்சியில் எனக்கு வேலை கிடைச்சிதுங்க. ஸ்பைசஸ் போர்டு, வாசனை பொருட்கள் வாரியம்ல ஸ்பைஸ் இந்தியாவில் எடிட்டராக வேலை பார்த்தேன். அப்போ வந்து அதில் என்ன அப்படின்னா, எர்ணாகுளத்தில் தான் நம்ம இருக்கணும், கொச்சியில் தான் இருக்கணும். அது வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போதான் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்க்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. குரூப் பி ஆஃபீஸர் அந்த இதுக்கு போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு வர ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லி அதுக்கு அப்ளை பண்ணேன். யூபிஎஸ்சியில் தான் இன்டர்வியூ நடந்தது. அதுக்காக எல்லாம் தயார் பண்ணி போய், எனக்கு எப்படின்னா என் காலில் நிற்கணும்னா இந்த பணி எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் எங்கேயுமே நான் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு பிசகும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு முழு நேர உழைப்பை போட்டு அதுக்கு தயார் பண்ணி நான் போய் அட்டன் பண்ணேன். அதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க் கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்படிதான் என்னோட பயணம் ஆரம்பிச்சது. அதில் தொடர் பத்திரிகையாளர், எழுத்தாளர், இயக்குனர், சமூக செயற்பாட்டாளர், இந்த அடைமொழிகள்ல தொடர் கீதா இளங்கோவனுக்கு பிடிச்ச அடைமொழி எது? அப்படி சொல்ல முடியாது. குறிப்பிட்ட இந்த அடைமொழி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து அப்படி அதான தோணலை. எனக்கு அந்தந்த காலகட்டத்துல நான் வந்து என்ன பணியில இருக்கணும் அதை ரொம்ப விரும்பி செஞ்சேன். பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகை தகவல் பணி அதுல ஜாயின் பண்ணப்போ வந்து ஒரு குரூப் பி ஆஃபீஸரா நம்ம ஜாயின் பண்றோம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆயிட்டு ஒரு ஆஃபீஸரா நான் இருக்கேன். கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்க்குக்கு போறேன். அப்ப எங்க வீட்டுல எல்லாம் வந்து சின்ன பணியில தான் அப்பா பெரியப்பா எல்லாம் இருந்தாங்க. அப்பா வந்து முனிசிபல் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாரு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிதான் அவங்க தொடங்குனாங்க. ஒரு இளநிலை எழுத்தரா தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து கெசட்டட் ரேங்க்குங்கிறதே அவங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம்.
அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கெசட்டட் ஆஃபீஸருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க சொல்லுவாங்க அந்த பச்சை மயில கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த சமயத்துல எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு அந்த பணிங்கிறது. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து அங்க ஜெண்டர் பயாஸ்ங்கிறது சுத்தமா கிடையாது. இப்போ எங்க வந்து கவரேஜுக்கு போனாலும் அந்த முதல்ல அந்த பத்திரிகை தகவல் பணி எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது வந்து மத்திய அரசுக்கும் ஊடகவியலாளருக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கவர் பண்ண நாங்கள் ப்ரெஸ்ஸை கூட்டிட்டு போறது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர்றப்போ அதை ஆர்கனைஸ் பண்றது, அவங்களுக்காக ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் இஷ்யூ பண்றது, இதுதான் எங்களோட பணி. அப்போ வந்து பத்திரிகையாளர்களோட ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கும். அவங்கள வந்து இந்த கவரேஜுக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம். அப்ப சில இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து பெண் பத்திரிகையாளர்கள் அதிகமா கிடையாது. அப்ப நான் மதுரையில இண்டிபெண்டா ஒரு ஆபீசரா இருந்தேன் பத்திரிகை தகவல் அலுவலகத்துக்கு. இப்போ ராமேஸ்வரத்துல ஒரு ப்ரோக்ராம். அப்போ அந்த பிரிட்ஜில் வந்து பாம்பன் பிரிட்ஜில் இன்னொரு பாலம், அங்க வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. அதை கவர் பண்ண நாங்கெல்லாம் போயிருக்கோம். பத்திரிகையாளர்களை மதுரையில இருந்து கூட்டிட்டு போயிருக்கோம். அந்த ஒரு கணத்துல பாத்தீங்கன்னா நான் அப்படியே திரும்பி பாக்குறேன், என்னை சுத்தி முழுக்க ஆண்கள் தான் இருக்காங்க, ஒரு பெண் கூட அங்க இல்ல. அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்டா இருந்தது. ஒரு பாலம், ஒரு மத்திய அமைச்சர் வந்து அது திறக்கிறாரு அப்படிங்கிறப்ப கீழே இருந்து நாங்க எல்லாம் கவர் பண்றோம், எல்லா போட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் நிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ வந்து நிறைய ஒரு 2-3 பத்திரிகையாளர்கள்லாம் இருந்தாங்க மதுரையில. ஆனா அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அவங்க பெண் பத்திரிகையாளர்கள் வரல, நான் மாத்திரம் தான் போயிருந்தேன். இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ என்டையர் இது பார்க்குறப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா அதுதான் எனக்கான அடையாளம். அப்ப பத்திரிகை தகவல் அலுவலகத்துல பணி புரிஞ்சிட்டு இருந்தப்பதான் எனக்கு வந்து எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அப்பெல்லாம் கட்டுரைகள் தான் நிறைய எழுதினேன். அந்த பணியோட ஒரு பகுதியாக தான் அந்த சிறப்பு கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்பதான் வந்து விஷுவல் மீடியா நிறைய வந்துட்டு இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த சின்ன குறும்படங்கள், ஆவணப்படங்கள் அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு அதுல ஆர்வம் வந்துச்சு. விஷுவல் மீடியா வந்து இன்னும் ரீச் வந்து அதிகமா போய் சேரும் அப்படிங்கிறதுனால நான் அதுல வந்து செய்ய ஆரம்பிச்சேன். 2005 இருந்து கொஞ்சம் அதுல ஈடுபட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஒரு குறும்படம் பண்ணேன், ஒரு லிட்டில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு சிறுவன் வந்து ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றப்போ அவனுக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி நம்ம அவங்கள ஸ்பெஷல் சில்ட்ரனை புறக்கணிக்கிறோம், அப்படி புறக்கணிக்கிறதுனால அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க, என்ன நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பெரிய தியாகமெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க ஸ்மைல் பண்ணா போதும் அப்படிங்கறதான் ஒரு சின்ன மெசேஜ். அது வந்து ஆல் இந்தியா லெவல்ல குழந்தைகள் திரைப்பட விழா நடந்தது, கோல்டன் எலிஃபென்ட் சில்ட்ரன் ஃபெஸ்டிவல்ல. தமிழ்நாட்டுல இருந்து அந்த படம். நன்றி தோழர். ஸோ அது வந்து தமிழ்நாட்டுல இருந்து அந்த படம் செலக்ட் ஆகி அது வந்து ஸ்கிரீன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம், நானும் தோழரும் போயிருந்தோம். ஸோ இது வந்து அடுத்த பரிமாணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திரை ஊடகமா நான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்றேன். 2012 மாதவிடாய் ஆவணப்படம், அது ரொம்ப பிளான் பண்ணி எடுத்தது. குறும்படத்துக்கு அப்புறம் இந்த ஆவணப்படம், அது வந்து பெண்கள் அவங்களுக்கு வர மாதவிடாய், அது வெர்சஸ் சொசைட்டி, மாதவிடாய் வெர்சஸ் சொசைட்டி தான். அப்ப இந்த மாதவிடாய்ங்கிற விஷயத்த இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, அதை ஏன் வந்து இன்னும் அசிங்கமான ஒரு சொல்லாகவே வச்சிருக்கோம், ஏன் பொது வழியில அதை உச்சரிக்க தயங்குறோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அவங்களுக்கு ஏற்படுற சிக்கல்கள், பிரச்சனைகள், சவால்கள், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றது தான். அந்த மாதவிடாயை எதிர்கொள்வதற்கு தேவையான வசதிகளை இந்த சமுதாயம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தான் அதோட மையக்கரு. இது ஆண்களுக்கான பெண்களின் படம் அப்படின்னு தான் பண்ணோம். ஏன்னா ஆண்கள் நிச்சயமா பார்க்கணும், ஆண்கள் தான் இன்னைக்கு கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா பெண்ணுரிமையை பத்தி நம்ம காலங்காலமா பேசிட்டு இருக்கிறோம், பெண்ணியவாதிகள் நிறைய இருக்கு. ஆனா கொள்கை வகுப்புல இன்னுமே பெண்களோட பங்களிப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வந்து வளர விடல, அது அந்த அளவுக்கு வாய்ப்புகள் தரப்படல. அப்படிங்கிறப்ப அந்த ஆண்கள், கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கிற ஆண்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் பண்ணது. ஸோ அடுத்து வந்து ஒரு ஆவணப்பட இயக்குனராக ஒரு பரிணாமம் இப்படி போச்சு. இதுல எழுத்து அப்படிங்கிறது, எழுத்தாளர் அப்படிங்கிறது எப்ப வந்துச்சுன்னா ரொம்ப தற்செயலான விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து கட்டுரைகள் தான் என்னால எழுத முடியும், கட்டுரைகள் தான், ஆனாலும் அது அரசு சார்ந்த பணி சார்ந்த கட்டுரைகளாக தான் இருந்தது. அப்பதான் வள்ளிதாசன் தோழர் வந்து குங்குமம் தொழில இருந்தாரு, அவள் விகடன்ல இருந்தாரு. அவர் வந்து நீங்க இந்த முகநூல்ல எழுத ஆரம்பிச்சேன், அப்ப ட்ரெக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சேன், ட்ரெக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எழுதி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்காக எழுத ஆரம்பிச்சேன்.
இந்த எழுத்துங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. தயவுசெய்து நீங்க நம்பணும், இப்பவுமே அப்படித்தான் இருக்குது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கட்டுரை கேட்டாருன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். உட்காந்து ஐயோ இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு ரொம்ப பிளான் பண்ணி லீவ் போட்டெல்லாம் எழுதி கொடுத்த காலங்கள்லாம் உண்டு. முக்காவாசி தள்ளி போடுவேன், வேணாமே விட்டுருவேமே. அவர் விடாம துரத்துவாரு, கண்டிப்பா எழுதியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அந்த பயம் வந்து போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நர்வஸ்னஸ் எழுதுறது அப்படிங்கிறது. ஏன்னா எழுத்து வந்து உங்களை அப்படியே அப்பட்டமா நீங்க யாரு அப்படிங்கறது சொல்ற விஷயம். அப்ப நம்ம ஒரு கருத்து தெளிவு இருக்கணும், நம்மளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு துணிச்சல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம எழுத்துல வந்து நீங்க கமிட் ஆகுறீங்க ஒரு விஷயத்த. பேச்சுங்கிறது அப்படி கிடையாது. நான் இந்த கான்டெக்ட்ல சொல்றேன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா எழுத்துங்கிறது நம்ம வெளிப்படையா ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு அப்படியே வெளிப்படுத்துறோம். அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு தான் நம்ம ஒன்னையும் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா ஹர் ஸ்டோரிஸ் போர்ட்டல்ல எழுதணும், ஒரு தொடர் எழுதணும்னு கேட்டப்போ எனக்கு அப்பவுமே கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. வள்ளிதாசன் தோழர் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாரு, நீங்க பண்ணுங்க தொடர்ச்சியா. அப்பதான் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, கொரோனா காலகட்டம். அப்போ வந்து நீங்க அந்த எழுதுங்க, ஒரு தொடர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வாரத்திற்கு ஒரு கட்டுரை கொடுக்கணுமா, அப்ப பணியில வேற நான் இருக்கேன், அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஆச்சே அப்படின்லாம் இருந்தது. கொஞ்சம் பதில் சொல்லாமே இருந்தேன். அப்புறம் நிவேதா தோழர் தான் கால் பண்ணி, இல்ல அடுத்த தலைமுறை பெண்களுக்கு இந்த பெண்ணியம் போய் சேரணும் அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்து முகநூல்ல எழுதுறத நம்ம இந்த போர்ட்டல்ல எழுதுவோம் அப்படின்னு தான் நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்ப எழுத்தாளர் அப்படிங்கிறது அப்படியான ஒரு இதுதான். அப்புறம் ஒரு தொடர்ச்சியா எழுதுறப்ப அது கிடைக்கிற வரவேற்பு, அப்புறம் பெண்கள் நிறைய எங்கனால ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஓகே, எழுத்து மூலமாவும் நம்ம நிறைய ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு அப்புறம் தான் துப்பட்டா போடுங்க தோழி அதை தொகுத்து அவங்க ஒரு பப்ளிஷிங் ஹவுஸாக ஸ்டோரிஸ் மாறினப்ப துப்பட்டா போடுங்க தோழியை வெளியிட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் அந்த விருப்ப ஓய்வு அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரேன். என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டம் நிறைய யோசிக்க வச்சது. எனக்கு வந்து இந்த திரை ஊடகம்ங்கிறது எப்பவுமே ஒரு 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 ஃபேசினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பேஷன் கூட சொல்லலாம். ஒரு திரை அப்படிங்கிறது, திரையில நீங்க ஒரு விஷயத்த போர்ட்ரே பண்றதுங்கிறது ஆவணப்படங்களையும் தாண்டி ஒரு குடும்படமோ ஒரு கதையோ நீங்க அதை போர்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது அது ரொம்ப என்னை கவரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அப்ப நான் நினைச்சேன், ஏன் நம்ம வந்து திரைப்படத்திலேயே போயிடலாமே, திரைப்பட இயக்கத்துக்கே போகலாமே, ஏன் குறும்படங்களோட நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் திரைப்பட இயக்கத்துக்கு முழு நேரமாக போகணும்னு முடிவெடுத்தேன். கொரோனா காலகட்டத்தில் எங்க அப்பா இறந்து போனாரு. ஸோ அவர்கிட்ட நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்பா நான் வந்து திரைப்படம் எடுக்க போறேன், அது வந்து நிறைய இடத்துல ஸ்கிரீன் பண்ணுவோம், அப்ப நீங்க எல்லாம் வந்து பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப அவருக்கு கொரோனா வந்து இறந்தாரு. அந்த நேரத்துல எனக்கு நிறைய யோசிக்க வச்சுது. நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், என்ன நம்மள தடுத்து நிறுத்துது, ஏன் நான் அதை செய்யாம இருக்கேன், ஏன் அந்த பணியிலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நான் இருக்கிறேன், ஆனா என்னோட பேஷன் நோக்கி நான் போக மாட்டேங்கிறேன். அப்ப எனக்கு நெருக்கமானவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப நான் பேஷனேட்டா பண்ற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, இந்த மாதிரி நிறைய யோசனைகள் தோணுச்சு. அந்த நேரத்துலதான் ஓகே, திரைப்பட இயக்கத்துக்கே நம்ம முழுக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப ஓய்வு கொடுத்துட்டேன். ஸோ அதுவுமே நான் ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லோட எடுத்த முடிவு தான். ஏன்னா அந்த சர்வீஸ்க்கும் சரி, அந்த அந்த பணிக்கும் சரி, அது வந்து எனக்கு கொடுத்த விஷயங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆளுமையை கொடுத்துருக்கு, ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு ஆஃபீஸருங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு, அந்த பணி வந்து எனக்கு எந்த விதத்துலையுமே வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ரொம்ப வந்து ஒரு நன்றி உணர்வோட தான் விருப்ப ஓய்வு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் திரைப்பட இயக்கத்துக்கான அந்த பணிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்க்கையில நான் ஒவ்வொன்றையுமே ரசிச்சு தான் பண்ணியிருக்கேன். மேபி எழுத்துக்கு வர்றதுல இந்த ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் தயக்கங்கள் இருந்துச்சு, அதை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அடையாளங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சுதான் இருக்கு. இப்ப இந்த ஊடகத்துல வந்து திரை இயக்குனரா நான் ஆக போற இந்த அடையாளமும் எனக்கு பிடிச்சிருக்கு. தொடர் சினிமாக்களை எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே பெண்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. இத சரி செய்யறதுக்கு பெண்கள் இன்னும் சினிமால வர்றதுக்குரிய தேவை எவ்வளவு முக்கியமா இருக்கு? நிறைய படைப்பாளிகள் வரணும் சினிமால. அதுல வந்து ஆன் ஸ்கிரீன்லயும் சரி, பிஹைண்ட் த ஸ்கிரீன்லயும் சரி நிறைய பேர் வரணும். அப்படி வர்றப்பதான் அவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது திரையில உறுதி செய்யப்படும். இது பெண்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டிய வேலைன்னு நான் சொல்ல வரல, நிச்சயமா ஆண்களும் செய்யணும். ஒரு புரிதல் இருக்கிற, ஒரு பெண்ணிய புரிதல் இருக்கிற ஆண் இயக்குனர்களும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்களோட விகிதம் வந்து கம்மியாக இருக்கு, இன்னும் அதிகப்படணும். இப்ப நம்ம வந்து அன்றாடம் பாக்குற பெண்கள்
எவ்வளோ வந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருக்காங்க, இன்னொன்று எவ்வளோ ரியலா வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாரையுமே நம்ம வந்து திரையில பார்க்க முடியுதானா? இல்லை. அப்ப இதுக்கு நிறைய நம்ம உழைக்க வேண்டியதா இருக்கு. சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தாங்க. அப்ப எந்த ஒரு படமோ ஒரு படைப்போ வந்துச்சுன்னா அது வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடையணும். அப்பதான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா செய்ய முடியும். அப்படி செய்யறதுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. குவாலிட்டியாவும் பண்ணணும், அதே சமயம் பெண்ணிய விஷயங்களையும் பேசணும். அப்படின்னா ஒரு ஃபைன் பேலன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும், வர்த்தக ரீதியாகவும் வெற்றி அடையணும்ட்டு. ஸோ அதற்கான எத்தனைப்பும் உழைப்பையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நிறைய பெண்கள் வருவாங்க. இன்னொன்று, இந்த துறை வந்து இரவு பகல் பாராம வேலை செய்ய வேண்டிய ஒரு துறை. அப்ப இதுக்கான ஒரு பெண்களுக்கு அங்க வசதிகள் இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, அதையும் உறுதிப்படுத்த வேண்டியதா இருக்கு. இது எல்லாம் செஞ்சோம்னா இன்னும் நிறைய பெண்கள் வருவாங்கன்னு. இன்னுமே சினிமாவுடைய சமையலறையில பெண்கள் தான் இருக்கிறது பார்க்க முடியுது. பெண்கள் அதிக அளவுல குறிப்பா சினிமால டெக்னிக்கல் சைடு வர்றதுக்கு எது தடையா இருக்குன்னு ஆக்சுவலா இது வந்து ரொம்ப காலமா ஆண்கள் வந்து கோலோச்சிட்டு இருந்த ஒரு ஊடகம். அப்ப அந்த வசதிகள் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சாதகமாக இருக்கு. ஆண்கள்னா இப்ப வந்துட்டு இப்போ ஆரம்ப கட்டத்துல பெண்கள் வேலைக்கு போவாங்கல்ல, அப்ப வேலைக்கு போனப்பவும் இதே மாதிரியான சவால்கள் இருந்தது. ஒரு ஆஃபீஸ்ன்னு இருக்கும், அங்க ஒரு டாய்லெட் இருந்துச்சுன்னா ஒரு ஜென்ஸ் டாய்லெட் மாத்திரம் தான் இருக்கும், யூரினேல் மாத்திரம் தான் இருக்கும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டோட திலகவதி மேடம் வந்து அவங்க வந்து பணிக்கு வந்த புதிதுல ஒரு ஆஃபீஸரா, ஐபிஎஸ் ஆஃபீஸரா அவங்க போறப்ப பாத்தீங்க அப்படின்னா, இங்க டாய்லெட் இருக்கு மேடம், ஆஃபீஸருக்கு டாய்லெட் அட்டாச்சா இருக்கு ரூமோட அப்படின்னு சொல்லுவாங்களாம். போய் பார்த்தா அங்க ஒரு யூரினல் இருக்கான். ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு புரிதல் இல்லை, ஒரு பெண் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இந்த இடத்துக்கு வந்து உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஃபோர்சைட்டோ ஒரு பார்வையோ அவங்களுக்கு இல்லாதனால அவங்க ஆண்கள் ஆஃபீஸருக்கு தகுந்த ஒரு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்லி தான் அந்த டாய்லெட்டை உருவாக்கி பெண்களுக்கான வசதிகள் மேம்படுத்தி இருக்காங்க. அப்போ வரதான் இவங்களுக்கு வந்து இப்ப டாய்லெட் வசதியே சரி, இப்ப வந்து ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற பெண்கள் ஷூட் இடத்துல, எடிட்ஸ் இடத்துல, மத்த எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அங்க டாய்லெட் வசதியில இருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கேரவான் வந்து அங்க இருக்கிற கதாநாயகிகளுக்கு இருக்கும், முக்கிய நடிகர்கள் இருக்கும், டைரக்டர்ஸ்க்கெல்லாம் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற ஹெல்ப் பண்ற பெண்கள் இருப்பாங்கல்ல, டெக்னீஷியன்ஸோ இல்ல உதவி இயக்குநர்களாக இருக்கிற பெண்களோ, அவங்களுக்கு போதுமான வசதிகள் இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னா, நம்ம யாரையும் குறை சொல்லலை, ஆனா இந்த வசதிகளை நம்ம பெண்கள் வரதான் அதை பெருக்கிக்கிட்டே வரணும். ஓகே, இந்த தளம் உன்னுடையது, நீ வந்து வேலை செய்யணும்னா இந்த வசதிகள் எல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம், நீ வரலாம். அதே மாதிரியான இரவு பகல் பார்க்காம வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பெண்கள் அந்த இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதை உறுதிப்படுத்துறது. இது எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இனிமே நிறைய பெண்கள் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய உடற்பயிற்சி அதுவும் புத்தகத்துல வாசினால வியந்திருக்கிறேன் நோவானி பீஸ்ல. நீங்க தொடர்ந்து அது குறித்த பதிவுகளும் போட்டுட்டு வரீங்க. குறிப்பா பெண்களுக்கு உடற்பயிற்சிங்கிறது எவ்வளவு முக்கியம்? உடற்பயிற்சிங்கிறது செல்ஃப் லவ் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க உடலை நல்லா வச்சுக்கிறதுங்கிறது உங்களோட கடமை, அடிப்படை கடமை. அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த உடற்பயிற்சிங்கிறத நான் வெறும் பயிற்சியா மாத்திரம் பார்க்காம, நல்ல உணவு, நிறைய பெண்கள் வந்து சரியான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ இன்னைக்குமே நிறைய தாய்மார்கள் அவங்க எல்லாம் சொல்லணும்னா மீதியான போனதை சாப்பிட்றது, இல்ல மிஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால அதிகமா சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றாங்க. அது இன்னைக்கும் தொடருது. அப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சரிவிகித உணவு அடிப்படை வேணும், உடலுக்கு பயிற்சி வேணும், டெய்லி கொடுக்கணும். அப்ப அந்த பயிற்சிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்க ஜிம் போய் அப்படி இப்படின்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ, வாக்கிங் பிடிக்குதுன்னா 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க, ஜிம் பிடிக்குதுன்னா 1/2 மணி நேரம் ஜிம் போங்க, சைக்கிளிங் பிடிக்குதுன்னா சைக்கிளிங் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வந்து பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனநலம், இதுவும் முக்கியம். அப்ப உடற்பயிற்சின்னு எடுத்துக்கிட்டாவே உணவு, உடலுக்கான பயிற்சி, மனநலம். மனசு வந்து நல்லா ஃப்ரீயா ஒரு லெட் கோ பண்ணி இருந்தோம்னா தான் ஓவரால் நம்ம ஆளுமையே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால இது 3 சேர்த்து நம்ம கவனம் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து நம்மளோட உண்மையான செல்ஃப் லவ்வா நான் பாக்குறேன். அதான் உங்களுக்கு நீங்க செய்யற பேருதவியாக நான் பாக்குறேன். தொடர் ஆண் உரிமைக்கும் குரல் கொடுக்கிறது பெண்ணியம் அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கீங்க. பெண்ணியம்ங்கிறது ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த உரிமைகள்ங்கிறது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சரிசமமாக கொடுக்கப்படணும்.
ஆனா நம்மளோட அந்த ஆணாதிக்க சமுதாயம் எப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே ரொம்ப ஒசத்தி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து பேம்பர் பண்றதுக்கு, அவங்கள நர்ச்சர் பண்றதுக்கு தான் உருவாக்கப்பட்டவர்கள் பெண்கள் மாதிரி நம்ம வந்து காலங்காலமா சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்மளோட உரிமைகளை பத்தின ஒரு விழிப்புணர்வும் நம்ம கிட்ட இல்லை. அதை பத்தி நம்ம பேசணும், குரல் எழுப்பணும், அது ரொம்ப நியாயமானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்ம தொடர்ச்சியாக பெண்ணோட உரிமையை பத்தி ஃபர்ஸ்ட் குரல் எழுப்பிட்டே இருக்கணும். அப்படி குரல் எழுப்புறப்ப ஆணுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் வந்து இது என்னன்னா, இந்த போராட்டம் வந்து நீங்க எங்கேயோ வெளியில போய் பண்ண முடியாது, வீட்டுலதான் பண்ண முடியும். வீட்டுல எப்படி போராட்டம் பண்றது அப்படின்னா, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது என்னோட உரிமை, எனக்கு பிடிச்ச மாதிரி உடைய நேரத்தை என்னோட உரிமை, நான் படிக்கணும், வேலை பார்க்கணும், இது என்னோட உரிமை, என்னோட இணைய தேர்ந்தெடுப்பது என்னோட உரிமை, இப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யார் நம்மளை அடக்கி ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் சரி உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டா எனக்கு எல்லாமே இல்லாம போயிடும்ல, நான் பாதிக்கப்படுறேன்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அதாவது இந்த உரிமைகள்லாம் வந்துட்டு நீ எனக்கு மறுக்கிறீல்ல, அந்த மறுக்கிறப்போ நீயும் தான் அதனால பாதிக்கப்படுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லணும். இது ஒரு நுட்பமான அரசியலை தான் நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த உரிமைகள்லாம் எனக்கு மறுத்து என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறதா சொல்லி, எனக்கு வந்து படிக்கிறதுக்காக நீ அவ்வளோ செலவு பண்ற, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீ லட்ச லட்சமா செலவு பண்ற, இதனால நீ பாதிக்கப்படுற இல்ல, அது யாரு சகோதரனா இருக்கட்டும் இல்ல அப்பாவாக இருக்கட்டும், எதுக்கு எனக்கு இவ்வளவு செலவழிக்கணும், என்ன நீ படிக்க மாத்திரம் வைங்க, நான் என் காலில் நிக்கிறேன், நான் வேலைக்கு போய் நான் என் காலில் நிக்கிறேன், நான் என்னோட இணைய தேர்ந்தெடுத்துக்கிறேன், நீங்க வந்து சுதந்திரமா இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். இது இன்னும் விலைக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு 4 பெண்கள் இருக்காங்க, ஒரு மூத்த சகோதரர் இருக்காரு அப்படின்னா, இந்த 4 பெண்களுக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டு தான் அந்த சகோதரர் திருமணம் பண்ணிக்கணும். இதுதான் அந்த வீட்டோட நடைமுறையாக இருக்கு, சமுதாயத்தோட நடைமுறையாக இருக்கு. அந்த கடைசி தங்கச்சியை விட இவருக்கு 20 வயசு கூடுதலா இருக்கும். அப்ப அந்த தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணிட்டு இவர் கல்யாணம் பண்றதுக்குள்ள எவ்வளவு வந்து தன்னோட இளமையை தொலைக்கிறாரு, தன்னோட ஆற்றலை தொலைக்கிறாரு, எல்லாமே போகுது. நிறைய ஆண்கள் வந்து இந்த வளைகுடா நாள்கள்ல வேலை செய்யற ஆண்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் போய் வேலை பாக்குறாங்க. சோ அவங்க முழுக்க முழுக்க பாவம் அங்க ஓடா தேஞ்சு ஒரு பணத்தை சம்பாரிச்சு இங்க அனுப்பி இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாங்க. ஏன் அப்படி உங்களோட உரிமைகளை நீங்க இழக்கிறீங்க? நீங்க எல்லாருக்குமே வாழ்வது ஒரு முறைதான் நம்ம. அப்ப நல்ல வந்துட்டு ஒரு சந்தோஷமாக நீங்க வாழலாம்ல, எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம். அப்ப உங்க அக்கா தங்கச்சிங்களை நல்லா படிக்க வைங்க, அவங்கள வேலைக்கு அனுப்புங்க, அவங்க இனி அவங்க தேர்ந்தெடுக்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். தங்கச்சி கல்யாணம் ஆகலைன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்க கல்யாண வயதுல, அவங்க எப்போ கல்யாண வயது வருதோ அப்ப அவங்க திருமணம் பண்ணிக்கட்டும். எல்லாரையுமே ஒரு தற்சார்போட நம்ம வளர்த்தோம் அப்படின்னா ஆண்கள் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இது இருக்கு இல்லையா தோழர், ஒரு வீட்டுல ஆண் பெண் இருந்தாலுமே அந்த பெண் தான் வயது குறைவா இருந்தாலும் பெண் தான் முதல்ல திருமணம் செய்து கொள்ளணும், இன்னும் அந்த நடைமுறை இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தவறான நடைமுறை தோழர், அதை மாத்தணும் நம்ம. அப்ப அந்த இடத்துல உன்னோட உரிமை பழிகுடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அந்த ஆணுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமையாக இருக்கு. இன்னொன்னு, கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து ஒரு ஆண் வீட்டுல வேலை செய்யறாரு, ஒய்ஃபை வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நிறைய வீட்டுல இதை நான் பார்த்திருக்கேன். எங்க ஜாதியில எங்க மதத்துல பெண்களை எல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டோம், இந்த குடும்பத்துல அது வழக்கம் இல்லைன்றுவாங்க, கௌரவம் போயிடும்னு. அப்ப அந்த ஆண் தான் பாவம் ஓடா தெரிஞ்சு வேலை செய்வாரு. அது 2 பேர் இருக்கிறப்போ பிரச்சனை கிடையாது, 2 குழந்தைங்களாகி அந்த குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும், இதெல்லாம் செய்யறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த பொருளாதார சுமைங்கிறது அவரு தலையில தான் வந்து முழுக்க போயிடுது. அப்ப அதை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த ஆணுக்கு வந்துருது. அப்ப எவ்வளவுதான் ஒரு ஆணை நம்ம அந்த இடத்துல சுரண்ட முடியும்? பாவம் தானே, அவங்களும் ஒரு சக மனிதர்கள் தானே. ஏன் உன் ஒய்ஃப் வேலைக்கு போறேன்றாங்க, படிச்சிருக்காங்க, வேலைக்கு அனுப்புங்களேன். நீங்க ஏன் அதை வந்துட்டு ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் குடும்ப கௌரவங்கிற பேராலும் உங்க உரிமைகளை நீங்க பழி கொடுத்துக்கிறீங்க? இங்க நீங்க அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சுதந்திரமா இருக்கலாம்ல, நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. சோ இதை வந்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்கு. இன்னொன்னு, சமுதாய பங்களிப்பும் சரி, அரசியல் பங்களிப்பும் சரி, பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி வருவாங்க? முழுக்க அவங்க தலையில வந்து இந்த குழந்தைகள் வளர்க்கும் பொறுப்பு, சமையல், குடும்ப பொறுப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சுமத்தி வச்சிருக்கோம். அதை வந்து ஈக்குவலா ஆண் ஷேர் பண்ணா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு சமுதாய வெளிக்கு அரசியல் பங்களிப்புக்கு வரத்தான் செய்வாங்க. அப்ப அந்த சின்ன பங்களிப்பை ஏன் ஆண்கள் கொடுக்க மறுக்கிறீங்க? அப்போ ஒரு பெரிய வந்து வேலையை வந்து நீங்க தான் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வெளிக்கே பெண்களால வர முடியல. இங்க சுகமா வீட்டுல இருக்கீங்க, நாங்க தான் கஷ்டப்படுறோம், ஒரு போராட்டம்னாலும் சரி, ஒரு அரசியல் இதுனாலும் சரி, நாங்க தான் ஆண்கள் தான் வந்து கஷ்டப்படுறோம்னா
கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க வீட்ல இருந்து ஆரம்பிங்க, பெண்களும் சமமாக பங்களிப்பாங்க. அப்ப வந்துட்டு இப்போ பொருளாதாரம் வந்து இன்னுமே அதிகமாகும், நாட்டோட பொருளாதாரமும் உயரும், நாட்டோட அந்த முன்னேற்றமும் நல்லா வந்துட்டு வரும். சோ இந்த இடத்துலதான் அவங்களோட உரிமைகளையும் நான் சேர்த்து பேச வேண்டியதா இருக்கு. மகிழ்ச்சி தோழர். ஆவணப்படங்கள் குறித்து சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய சாதிகள் இருக்கேடி பாப்பா படத்துல இருந்து தொடர்ந்து சாதியத்தை குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சு பதிவு செய்துட்டே வரீங்க. இப்ப அடுத்த தலைமுறையின் கிட்டையும் அதோடைய இது பரவுறத நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. இது குறித்து நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான தீர்வு எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜாதிகள் குறித்து நம்ம கண்டிப்பா உரையாடணும். குறிப்பா நம்ம பேரண்டிங் பத்தி எல்லாம் பேசுறோம். பேரண்டிங்கிறது ஏதோ எலைட்டான விஷயமா, குழந்தைங்களை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா ஜாதி எங்க இருந்து அந்த குழந்தைக்கு தெரியுது? பேரண்டிங்ல இருந்து தான் தெரியுது. அப்போ பெற்றோர்கள் வந்து ஜாதியை குறித்து குழந்தைங்க கிட்ட உரையாடணும். என்ன வந்து ஏன் இந்த பிரச்சனை, போனா வந்து நீ உன்னை ஏன் தனியா உட்கார வைக்கிறாங்க, இல்ல நீ வந்து வேறொரு குழந்தைய அப்படி தனியா உட்கார வச்சாங்கன்னா நீ அது கேள்வி கேட்கணும். என்னெல்லாம் பிரச்சனை வருது, ஏன் கயிறு கட்டிட்டு வர்றாங்க, இது எல்லாத்தையும் குறித்தும் பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைங்க கிட்ட பேசணும். பேசி, அதாவது ஒரு சமத்துவத்துல நீங்க அக்கறை இருக்கிற பெற்றோர், சமத்துவம் தான் உங்க நோக்கம், உண்மையா நீங்க வந்து அதுக்காக தான் போராடுறீங்க, அந்த சமத்துவ சமுதாயத்துக்காக அப்படின்னா உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க உரையாடணும். ஜாதிகள் இல்லையேடி பாப்பா அப்படிங்கிறது ஒரு கனவு, ஆனா இன்னைக்கு இருக்குதுல்ல, அப்ப இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஜாதிகள் இருக்கேடி பாப்பான்னு அதுக்குதான் நான் அதுக்கு பேர் வச்சேன். இருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினராக இருக்கிறாங்க, ஏன் வந்து வீட்டு வேலை செய்யறவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினராக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நம்ம பேசணும். அப்படி பேசினாதான் வந்து அந்த குழந்தைக்கு புரியும், அதை தீர்வை நோக்கி நம்ம கொண்டு போக முடியும். அப்படி இல்லாட்டி என் குழந்தைக்கு ஜாதினே என்னன்னு தெரியாதுங்கிறது அது பெருமை கிடையாது. என்ன கேட்டா அது வந்து ஒரு கள்ள மௌனம். அதை நீங்க வந்து ஒரு ஐசோலேட்டடா ஒரு எலைட்டா உங்க குழந்தைய எதுவுமே தெரிஞ்சுக்காம கஷ்டமே தெரியாம குழந்தைய வளர்க்குறேங்கிறதான் ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட். என்னை பொறுத்த அளவுக்கு ஏன் கஷ்டம் தெரியாம குழந்தைய வளர்க்கணும்? எல்லா கஷ்டமும் தெரியணும். உங்க வீட்டு கஷ்டமும் தெரியணும், உங்க பண கஷ்டமும் தெரியணும், அதே மாதிரி சமுதாயத்தோட கஷ்டமும் குழந்தைக்கு தெரியணும். அப்பதான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஆளுமையாக இருக்கும். இந்த கஷ்டமெல்லாம் இருக்கேமான்னு அது டிப்ரெஸ் ஆச்சுன்னா சரி, அது போக்குறதுக்கு என்ன வழி, அதுக்கு நம்ம அந்த தீர்வை நோக்கி போவோம், எது நம்மளால முடியுமோ அதை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு நம்ம வந்து தட்டி கொடுத்து போகணும். ஸோ தொடர்ச்சியான உரையாடல் வந்து தேவைப்படுது. அப்போ குழந்தை வளர்க்குறப்ப இருந்தே நம்ம வந்து ஜாதியை பத்தி பேசணும். ஸ்கூல்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஸ்கூல்ல என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வர்றாங்க, ஸ்கூல்ல வந்து சில இடத்துல முட்டை கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் குழந்தைங்க கிட்ட பேசுறப்போ. அப்ப ஏன் அப்படி, ஏன் என்னோட இது வந்து சிக்கனு மட்டனு ஒரு மாட்டுக்கறி நான் சாப்பிட்றதுன்னா ஏன் உணவு வந்து ஏன் ஸ்கூலுக்கு நான் எடுத்துட்டு போக கூடாது, அங்க என்ன சிக்கல், இது எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அப்ப ஜாதிகள் பத்தி குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு உரையாடல் நடத்தணும்னா நிச்சயமா மாற்றங்களை கொண்டு வர முடியும். சோ இது பெற்றோர்களோட கடமை மாத்திரம் கிடையாது, ஊடகங்களோட கடமை, அப்புறம் பள்ளிகளோட கடமை. ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, ஸ்கூல்ல வந்து எவ்வளவு தூரம் அந்த வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்ஃப் ஆடிட் வந்து ஸ்கூல்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வெளியில சமத்துவமான பள்ளி நாங்க எல்லாத்தையும் பண்றோம் அப்படிம்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளேயே நிறைய வந்து பாகுபாடு இருக்கு. இதை வந்து ஆசிரியர்கள் கிட்ட நான் பேசுறப்பவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க ஆசிரியர்களே டிஸ்கிரிமினேட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. வார்த்தை அறிமுகமானதே என்னோட வகுப்பாசிரியர் கிட்ட. நல்ல ஆசிரியர்கிட்ட நீங்க படிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு முற்போக்கான ஆசிரியர், ஒரு சமத்துவத்துல நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆசிரியர் அப்படின்னா அந்த ஜாதிகளை அடையாளம் கண்டு அதை எப்படி அந்த பாகுபாட்டை போக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரையாடலை முன்னெடுக்கணும். அப்படி இல்லாம வந்து இல்லப்பா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இல்ல இதை மறைச்சு இதெல்லாம் பேசக்கூடாது, நீயே ரெண்டுமே தப்பு. உங்களோட புத்தகத்துல கூட எழுதியிருப்பீங்க, ஒருத்தர் முற்போக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பெண்ணியம் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் கேள்வி கேட்டா போதும், முற்போக்கா பிற்போக்கான்னு தெரிஞ்சிடும், பிற்போக்கா புறம்போக்கான்னு தெரிஞ்சிடும் எழுதியிருப்பேன். உண்மை அதுதான். ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு அது ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க வந்து அவ்வளவு முற்போக்குன்னு சொல்ற அவங்க எல்லாமே பெண்கள்னா அவங்க வீட்டுலதான் இருக்கணும், சமைக்கணும், செய்யறது, இத பத்தியே தான் பேசுவாங்க. இல்லாட்டி வந்துட்டு இடஒதுக்கீடா அதெல்லாம் சரி வராதுங்க, எத்தனை நாளைக்கு இன்னும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டே இருக்குதுன்னு பேசுவாங்க. இருக்குங்க. ஐயோ ஏன் கேக்குறீங்க? மதுரையில நீங்க சொன்னீங்கல்ல ஜாதிகள் இருக்கேடி பாப்பா, கௌசல்யா தோழரோட அந்த படம், ஆவணப்படம், ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு கல்லூரி. அங்க வந்து இருக்கிற ஊடகவியல் துறையில திரையிடுறதுக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க
எங்கங்க ஜாதி வந்து ஆரம்பிக்கிறதே ஸ்கூல்ல இருந்தானே ஆரம்பிக்குது. எதுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் கேக்குறாங்க? அது கேட்காம இருந்தா ஒழிச்சிடலாம்ல. சமீபத்துல ஒரு பிரபல தொலைக்காட்சில வந்து இப்படி மாணவர்களிடையே இடஒதுக்கீடு குறித்து கேட்கும்போது அங்க எல்லாரும் இடஒதுக்கீடு வேணாம்னு பதிலளிச்சிருந்தாங்க. அப்போ நம்ம அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு உணர வைக்க தவறுறோம் இல்லையா? நீங்க வந்துட்டு ஒரு ஆதிக்க சமுதாயத்தினராக இருந்தா இவங்க ஒடுக்கப்பட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களோட கஷ்டத்தை அவங்களுக்கு புரிய வைக்க நம்ம தவறுறோம். இல்ல நீங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தா நீங்க இடஒதுக்கீடு வேண்டான்னு சொன்னா உங்க கஷ்டங்களையே உங்களுக்கு தெரியாம தான் பெற்றோர் வளர்த்திருக்காங்க. நீங்க வந்து நல்லா வசதியா இருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற உங்க சக மனிதர்கள், உங்களோட மாதிரியே ஒடுக்கப்பட்ட மனிதர்களோட கஷ்டத்தை தெரியாம தானே பெற்றோர் வளர்த்திருக்காங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய தப்பு. சோ இது எல்லாமே பேரண்டிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறதா நான் நினைக்கிறேன். அந்த ஜாதி சான்றிதழ் ஒழிச்சிட்டா வந்து ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது அது வந்து நமக்கு ஒரு களைப்பை ஏற்படுத்துது. எத்தனை நாளைக்கு இது நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறதுடா, எல்கேஜில இருந்து எத்தனை நாளைக்குடா அவங்களுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு தோணுது. சோ இதை தொடர்ச்சியா உரையாடணும். இது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு பெரிய ஒரு சமூக தீமை. அதை ஒழிக்கிறதுக்காக நம்ம உரையாடிக்கிட்டே தான் இருக்கணும். அது எப்படி நீங்க அதை பேசல அப்படின்னா அது ஒழிஞ்சு போயிடுமா? அப்படி கிடையாதுல்ல. அது இருக்கு. நம்ம வந்துட்டு அதுக்காக நான் அதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு. அப்ப நம்ம படைப்புகளையும் சரி எழுத்துகளையும் சரி நம்ம என்னென்ன விதத்துல நம்மளை வெளிப்படுத்திக்கிறோமோ அப்ப எல்லாத்துலயுமே ஜாதிகளை ஒழிக்கணுங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை பாகுபடுத்துவது மிகப்பெரிய கொடுமை. அது எந்த மதம் சொன்னாலும் சரி அது வந்து தப்பு அப்படிங்கறத சொல்லணும். குறிப்பா இந்த மதம் தானே சொல்லுது, வேற எந்த மதம் சொல்லுது? அப்படிங்கிறப்போ நான் பெருமையா அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுவேன். என்னால வந்து ஒரு 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 மனித நேயமுள்ள ஒரு மனுஷியாகவும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. நான் ஒரு சுயமரியாதையுள்ள பெண்ணாகவும் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. இறுதியாக தோழர் உங்களுடைய எழுத்துக்கள்லாம் பெரும்பான்மையா அடுத்த தலைமுறை தோழர்களுக்கு மையப்படுத்தி தான் இருக்கு. இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல ஒரு அரசியல் புரிதல் குறித்து இளம் தலைமுறைக்கு கூறணும்னா என்ன சொல்லுங்க? சமத்துவ அரசியலை நம்ம முன்னெடுக்கணும் தோழர். எப்பவுமே ஜாதி ஒழிப்புங்கிறது நம்மளோட அடிப்படை நோக்கமாக இருக்கணும். அப்போ வந்து சமத்துவ அரசியலை வந்து முன்னெடுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இளம் தலைமுறையினர் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், எப்படி அந்த சமத்துவ அரசியலை முன்னெடுக்கிறது, அதுக்கான கூறுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பத்தின ஒரு புரிதல் வேணும். அது நீங்க அந்த இறுதி கேள்வின்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவு சுருக்கமாலாம் இதை சொல்லி முடிச்சிட முடியாது. அதனால வந்து அந்த சமத்துவ அரசியலை முன்னெடுப்பதற்கான நம்ம பேசணும் இல்லையா, இடஒதுக்கீடு. இன்னைக்கு இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இப்ப இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். எங்க இருந்து இது ஆரம்பிக்குது, எங்க இருந்து இந்த பாகுபாடு ஆரம்பிக்குது, ஏன் வந்துட்டு இன்னுமே ஒரு தரப்பினரை வந்து இன்னும் சுகாதார பணி துப்புரவு பணிக்கு மாத்திரம் நம்ம வச்சிருக்கோம், ஏன் பட்டியலின மக்கள் மாத்திரம் அதை தொடர்ச்சியா செய்யறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் வந்துட்டு எல்லாராலையும் வந்து எல்லா பணிக்கும் போக முடியல அப்படிங்கிற அந்த புரிதலை எல்லாத்தையுமே வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அப்ப அதை யார் முன்னெடுக்கிறாங்களோ அந்த அரசியலுக்கு தான் நம்ம வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கணும். பாடப்புத்தகங்களே எங்களுக்கு வந்து வேதங்கள் குறித்து அந்த காலில இருந்து பிறந்தாங்க, தலையில இருந்து பிறந்தாங்க அப்படின்னு பாடப்புத்தகங்கள்ல இன்னுமே அந்த அப்ப இதையெல்லாம் நீக்கணும் இல்ல நம்ம. அப்ப பிறப்பின் அடிப்படையில வர்ற ஒரு பாகுபாட்டை நியாயப்படுத்துற விஷயங்களை இன்னும் நம்ம பாடப்புத்தகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம நீக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ மனிதர்களை வந்து சமம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான் நம்ம இன்னுமே அதுல கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து மதம் சொன்னாலும் சரி, எந்த ஜாதி சொன்னாலும் சரி, இல்ல வேற யாரு சொன்னாலும் சரி, இது தப்பு அப்படின்னு நிக்கிற ஒரு புரிதலை வந்துட்டு இளைஞர்கள் கிட்ட நம்ம ஏற்படுத்தணும் தோழர். சோ அந்த அடிப்படை பாடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. நன்றி தோழர், நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பாக்குற தோழர்களுக்கு நிறைய புரிதல் கொடுத்துக்கு நம்புறேன். நன்றி தோழர். ஹர் ஸ்டோரிஸ் வாசகர்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பை அளித்த ஹர் ஸ்டோரிஸுக்கும் என்னோட நன்றிகள்.